ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யோவோட லொக்கேஷன் தான் டெக்கி ட்ராக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லொக்கேஷன் வேறு ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகிட்டே இருக்கும். நீ என்ன பஸ்ஸில் போறியா இல்லை கேபில் போறியா, இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்க அப்படின்ட்டு வர கேட்பான். சொன்னதை மட்டும் செய், அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ட்டு வர சொல்லுவாள். நீ ஏதாவது ஆபத்தில் இருக்கனா சொல்லு, நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு வர ஹீரோயிசம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். சொன்னது மட்டும் சைடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த லொக்கேஷனில் வேற போய் பார்ப்பா. அங்கே தான் நம்ம ஹீரோ ஜாலியாக குழந்தைங்களோட ஊஞ்சலில் வேற வந்து விளையாடிக்கிட்டு இருப்பார். அதை பார்த்தோன்னே யோக்கு வேறு பயங்கர ஷாக் ஆகிடும். இவர் இன்னும் பயங்கரமான டெரர் பீஸ்ன்னு நினச்சா இவங்க குழந்தைங்களோட வந்து ஊஞ்சலில் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு வேளை யாராவது ஒரு சிங்கிள் மதரை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரோ, இருந்தாலும் இருக்கும் 2 குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அங்கே தான் நம்ம ஹவுஸ் ஹஸ்பண்டும் அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆன்ட்டியாக இருப்பாங்கல்ல. ஆமாம், இவர் பார்க்க ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியான ஆள் மாதிரி தான் இருக்காரு. சோஷியலைஸே ஆக மாட்டுறாரு. ஆனாலும் குழந்தைங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்காருல. ஐரீன் ரொம்ப கொடுத்து வச்சவ இவரா மாதிரி ஒரு பேபி சிட்டர் கிடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இது பேபி சிட்டரோ அப்படின்ட்டு வர யோவும் பயங்கர ஷாக் ஆகிடுவா. ஆமாம், இவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாரு அப்படின்ட்டு வர அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் கேட்கும். நான் பையனாக இருக்கிறதுனால என்கிட்ட எதுவுமே சொல்ல, மேபி பொண்ணாக இருந்தால் சொல்லுவார் போல் அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போ நான் ஐரின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அவளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு வர பேசிக்கிட்டு இருப்பாங்க. யார் அந்த ஐரின், இவரே பேபி சிட்டர் ஆக்கியிருக்காங்கன்னா பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போலியே அப்படின்ட்டு வர யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோயினும் டேபிளில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வேற அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆஃபீஸில். அப்போ சேர்மன் சொன்னதுன்னு ஞாபகம் வரும். அந்த டோருக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே, அவர் வேற அன்றைக்கி அவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருந்தார், போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் உள்ளே போயிடலாமா அப்படின்ட்டு அந்த டோர் கிட்ட வேற போயிட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. உள்ள அப்படி என்னதான் இருக்கோ தெரியலையே அப்படின்னு வர பயங்கர எக்ஸைட்டடாக நின்றுட்டு இருப்பாங்க. எங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் கட்டுவாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாராம் குழந்தைங்களை கூட்டிட்டு. உடனே அங்கிள் கொஞ்சம் கீழே குனிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு பின்னாடி இருக்க அந்த ட்ராக்கரை வேற எடுத்துருவா. இந்த ஸ்டிக்கர் எனக்கு தரீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வேற கேட்பா. ஸ்டிக்கர் ஒரு நிமிஷம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற அதை பிதுக்கி பார்ப்பாரு. உள்ள வேற ட்ராக்கர் இருக்கும். ஓஹோ, இதை வச்சு தான் என்ன ட்ராக் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஐயோ எங்கே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வேற பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவர் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு யோவன் வேற போய் ஒரு புதர் பின்னாடி ஒளிஞ்சுப்பா. உடனே குட்டி பையனும் அங்கிள் நீங்கள் யாரை தேடுறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். யாரையும் தேடலை, இந்தாம்மா இந்த ஸ்டிக்கரை நீயே வச்சுக்கோ, வாங்க நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிட்டு போயிடுவார். ஐயோ இவர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோக்கு வேற ஒரு டவுட்டும் வந்துடும். இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வேற போவா. இவரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வேற வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. குழந்தைங்களும் ஜாலியாக எந்த ஐஸ்கிரீம் வேணும்னு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு தெரியாமல் அவர் கையில் ஒட்டிட்டு இருந்த அந்த ஸ்டிக்கரை வேற எடுத்து அந்த மிஷினில் வேற ஒட்டி விட்டுருவாரு. சரி ஓகே, சீக்கிரம் ஐஸ்கிரீம் சூஸ் பண்ணிட்டீங்களா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர அந்த ஸ்டிக்கர் அங்கே ஒட்டிட்டு வர கம்முன்னு கூட்டிகிட்டு வந்துடுவார். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை வேற கால் பண்ணுவாங்க. குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவார். என்னது ஐஸ்கிரீமா, பார்த்துங்க அதிகமாக சாப்பிட்ற போகிறாங்க, அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிடவே மாட்டாங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் இருக்குது அதையும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்கண்ணே அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஹீரோயினும் நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இல்லைங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற பட்டுன்னு கட் பண்ணிடுவார். ஹீரோயினும் என்னாச்சு இவருக்கு பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் குழந்தைங்களை கூட்டிட்டு பேக் டோர் வழியாக வர வெளில போயிடுவார். நம்ம யோவும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பாள். எங்கே இவர் உள்ளே போய் இவ்வளோ நேரம் ஆச்சு ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிக்கு வேற கால் பண்ணிடுவா. டெக்கியும் நீ என்ன என்னை விட்டுட்டு நூடுல்ஸ் சாப்பிட்றியா, நான் ரொம்ப நேரமாக சூப்பர் மார்க்கெட்லேயே இருக்க அப்படின்ட்டு வர கேட்பான். எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோவும் வர உள்ளே போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வர உள்ளே வந்து தேடுவா. உள்ளே தான் நம்ம ஆள் இருக்க மாட்டார். அந்த ட்ராக்கரே அங்கே இருக்க ஐஸ் பாக்ஸில் ஒட்டிட்டு போயிருப்பார்ல, அதை வர யோவும் பார்த்துருவா. ஓஹோ நம்ம ட்ராக் பண்ணுறோன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் பேக் டோர் வழியாக எஸ்கேப் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வர பயங்கர டென்ஷனில் நின்றுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் குழந்தைங்களுக்கு கூட்டிட்டு ஃப்ளாட்டுக்கும் வந்துடுவார். 2 குட்டீஸும் அங்கிள் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அந்த ஆர்டின் ஸ்டிக்கர் எடுத்து கையில் ஓட்டும், இந்தாங்க என்னோட ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு அந்த ஸ்டிக்கரை பார்த்த உடனே அன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தாலே, இன்னைக்கு நம்ம மேலே ஓட்டின ட்ராக்கரோட மெட்டீரியலும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது, அன்றைக்கி செக்யூரிட்டி ரூமில் கூட இந்த ஸ்டிக்கரை நான் பார்த்தனே, ஒருவேளை இது மூலமாக தான் அந்த கொலகாரன் நம்மளெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, பேசாமல் போய் செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவரோட ரூமுக்கும் வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு கொடுத்த அந்த ஆர்டினே எடுத்து பிதிக்கி பார்ப்பாரு. இவர் நினச்ச மாதிரியே உள்ள ட்ராக்கர் இருக்கும். ஓஹோ அந்த கொலகாரன் இதை தான் யூஸ் பண்ணி நம்மளெல்லாம் ட்ராக் பண்ணுறானா, இதை இதோட அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாகவே அவனில் போட்டு வேற அதை எரிச்சு விட்டுருவாரு. மிச்சம் இருக்கிற ட்ராக்கரே அழிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டீஸையும் கூப்பிட்டு, ஆமாம் இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு யார் கொடுத்தா, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை இந்த அங்கிள் தான் உங்களுக்கு கொடுத்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வேற எடுத்து காட்டுவார். உடனே 2 குட்டீஸும் ஆமாம் அப்படின்ட்டு வேற தலையாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே அங்கிளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த ஸ்டிக்கரை வீட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் ஒட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. குட்டி பொண்ணும் அங்கிள் நான் வீட்டுக்குள்ளே எதுவும் ஒட்டல, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்புறம் உங்களுக்கும் சில எதுவும் கொடுத்தேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. ஓ ஃப்ரெண்ட்ஸா, யாருமா அது அப்படின்ட்டு வர கேட்பாரு. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணும் வேற லிஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த லிஸ்ட்டு இப்போதைக்கு முடியாது போலியே அப்படின்ட்டு வேற ஹீரோவும் பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவார். அந்த பொண்ணு இன்னும் வேற யோசிச்சுக்கிட்டே இருப்பா. சரி ஓகே இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, ஃபஸ்ட்டு நம்ம ஹவுஸ் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு ஹவுஸ் ஹஸ்பண்ட் வீட்டு வாசலில் வர போய் நின்றுக்கிட்டு இருப்பாரு. அந்த ஹவுஸ் ஹஸ்பண்டும் வெளியே வந்துட்டு ஹாய் குட்டீஸ் அப்படின்ட்டு
வேற லூசு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். பாண்ட் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வேற பயங்கர ஷாக் ஆகிடுவான். நீங்கள் தானே அப்போ காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்டீங்க, அதான் இப்போ வந்தேன், வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனை இடிச்சு தள்ளிட்டு உள்ளே போயிடுவார். பாண்ட் நான் ஒன்று சொல்லியே ஆகணும், நீங்கள் அன்ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பீங்க, சோஷியலைஸ் ஆக மாட்டீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் உங்கள் மனசு இவ்வளோ சீக்கிரமாக மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போனா மாறிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஒன்று மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குழந்தைங்கள பார்த்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு வர இவனும் பயங்கரமாக மொக்க போட்டுட்டு இருப்பான். ஆனால் இவரா அந்த ஸ்டிக்கர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வேற சுற்றி சுற்றி தேடிட்டு இருப்பாரு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருவாராம். உங்கள் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் வேணால் கொஞ்சம் போய் சுற்றி பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற சுற்றி பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஃபைனலாக அந்த ஸ்டிக்கர் கிட்டேயே வந்துட்டு கொஞ்சம் என்னோட டீ கப்பை மட்டும் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஹஸ்பண்டையும் அப்படியே டைவர்ட் பண்ணிடுவார். அவன் டைவர்ட் ஆன அந்த கேப்பில் அந்த ஸ்டிக்கரையும் வேற பிச்சு எடுத்து போயிரு. ஹீரோவும் உடனே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ட்டு வர தயங்கி தங்கி கேட்டுட்டு இருப்பாரு. ஏன் இவ்வளோ தயங்குறீங்க, அதான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, தைரியமாக கேளுங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர இவனும் சொல்லுவான். சரி ஓகே, உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி நான் மற்றவங்க வீட்டுக்கும் போய் கொஞ்சம் சோஷியலைஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு வர கேட்பாரு. பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற எல்லார் வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிடுவான். செக்யூரிட்டி ரூமில் ஆரம்பிச்சு ஃப்ளாட்டில் இருக்க எல்லார் வீட்டில் இருந்தும் அந்த ஸ்டிக்கரை வேற கலெக்ட் பண்ணிடுவார். ஃபைனலாக அசோசியேஷன் ஆண்டி வீட்டுக்கும் வேற வந்துடுவார். நீங்கள் இவ்வளோ நல்லா சோஷியலைஸ் ஆவீங்கன்னா நீங்கள் எதுக்கு கிஸ்ஸில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இந்த இது கிஸ்ஸா, நீங்கள் வேறு ஏதோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், என் காதில் கிஸ்ஸுன்னு விழுந்தது அப்படின்ட்டு வேற நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவார். நீங்கள் ஷாக்லாம் ஆகாதீங்க, நான் கிஸ்ஸுன்னு தான் சொன்னேன், அதுதான் நம்ம அசோசியேஷனோட குரூப், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ஐரீனோட பசங்களை கிட்னாப் பண்ணப்போ கூட நாங்கள் இந்த குரூப்பை யூஸ் பண்ணி தான் உங்களை கண்டே பிடிச்சோம். கொஞ்சம் தற்பெருமை அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உண்மை என்னென்னா நாங்கள் போலீஸை விட ரொம்ப நல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வேற சீன் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்படி எல்லாரும் கூட சோஷியலைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கும் கிஸ்ஸில் ஜாயின் பண்ண ஆர்வமாக இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் பேசாமல் ஜாயின் பண்ணிக்கோங்களா அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் சும்மா தான் எல்லார் வீட்டுக்கும் போய் பார்க்குறேன், எனக்கு அந்த குரூப்லலாம் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு வேற மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவார். உடனே அசோசியேஷன் ஆண்டிக்கா பயங்கரமாக கோவம் வந்துடும். நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் சொல்லலாம், அப்புறம் எதுக்கு நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு விசிட் பண்ணுறீங்க, ஒருவேளை திருடுறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா என்ன, இருங்க நான் இப்போயே குரூப்பில் எல்லாருக்கும் அலர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேறு குரூப்பில் மெசேஜ் பண்ண டைப் பண்ணுவாங்க. ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன நான் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அவ்வளோதானே, நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிடுவார். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க, அப்போ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி உங்களுக்கு மற்றவங்க வீட்டெல்லாம் சுற்றி பார்க்க ரொம்ப பிடிக்குமாமே, வேணா என் வீட்டையும் போய் சுற்றி பாருங்கள், நல்லா அழகாக தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு வேறு ஹீரோவும் பயங்கர ஷாக் ஆகி கேட்பாரு. எனக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி யார் யார் வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு தெரியும், இதுக்கப்புறம் யார் யார் வீட்டுக்கு போக போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வேறு ஆன்ட்டியும் சீன் போடும். இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்களா, அந்த கிஸ் குரூப்பில் வேறு மெசேஜ் பயங்கரமாக பறந்துக்கிட்டே இருக்கும். ஹீரோவை போட்டு அந்த குரூப்பில் வேறு எல்லா ஆண்டிங்களை வச்சு செய்யு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும், இவர் அப்படி என்ன பண்ணார், ஏன் இப்படி குரூப்பில் எல்லாரும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வேறு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோவும் எல்லார் வீட்டில் இருந்தும் கலெக்ட் பண்ண அந்த ஸ்டிக்கரையும் வேறு எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒன்று நம்ம அவனில் வச்சு எரிச்சிட்டோம், அப்படி பார்த்தாலும் இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது, எங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினும் வேற வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ நான் கிளம்புறேங்க அப்படின்ட்டு வேற ஹீரோவும் சொல்லுவார். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, என் கூட வாங்க அப்படின்ட்டு வேற ஹீரோயினும் கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு இன்னைக்கு நீங்கள் நிறைய வீட்டெல்லாம் போய் சுற்றி பார்த்தீங்களாமே, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் போகலாமா வேணாமான்னு சொல்லியிருப்பேன்ல, ஒருத்தவங்க வீட்டுக்கு சொல்லாமல் போனால் அவங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் வர வைப்பாங்க, ஆனால் திருப்பி நீங்கள் வெளில போகும்போது உங்கள் முதுகு பின்னாடி எப்படிலாம் உங்களை பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த குரூப்பில் இருக்காங்கல்ல அம்மாங்க, அவங்கெல்லாம் நீங்கள் நல்ல பேர் எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, குரூப்பில் உங்களை பாராட்டுவாங்க, ஆனால் கெட்ட பேர் மட்டும் எடுத்துட்டீங்க உங்களை இங்கேருந்து காலி பண்ண வைக்காமல் விடவே மாட்டாங்க அப்படின்ட்டு வேற வான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ இவ்வளோ மேட்ரு இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, தெரிஞ்சுதான் நான் இப்படிலாம் பண்ணியே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வேற ஹீரோவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே இவங்களும் வேற பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களாம் ஒரு சிடு மூஞ்சி, யார்கிட்டையும் பேச மாட்டீங்கன்னு தான் நினச்சேன், பரவாயில்ல இவ்வளோ சோஷியலைஸ் ஆகுறீங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவன் என்ன நம்மளை இவ்வளோ நோட் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு வேற ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. பரவாயில்ல இவ்வளோ பெரிய மனமாற்றம் வந்திருக்கேன், அதுவே போதும், என் குழந்தைங்களை நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறீங்க, அதுக்கே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், ஸோ அகெயின் திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணே, ஏன்னா இதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் என் குழந்தைய நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேற பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் யோவும் டேரக்டர் கிட்ட வந்துட்டு சார் மூணோட டெத் ஒரு கொலைன்றதுக்கான விட்னஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். விட்னஸா, யார் அது அப்படின்ட்டு வேற டேரக்டரும் கேட்பாரு. அது ரொம்ப நம்பிக்கையான ஆள்கிட்ட இருந்து தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார், நீங்கள் மட்டும் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோட விட்னஸை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மூணோட டெத்தில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது சார், ஸோ ப்ளீஸ் அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. நீங்கள் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. சார் நான் இதை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் சார், எனக்கு நீங்கள் நம்ம டெக்கியோட சப்போர்ட்டை மட்டும் அலோவ் பண்ணிங்கன்னா கூட போதும் சார், நான் அவரை யூஸ் பண்ணியே நான் கண்டிப்பாக இந்த இன்வெஸ்டிகேஷனை ப்ரொசீட்
பண்ணுவேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கன்னா நான் இந்த ஆப்ரேஷன் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவார். உடனே யோக்கு வேற செம்ம ஹாப்பியாக போயிடும். டேரக்டராக இந்த ஆப்ரேஷனோட பேர் கிங்ஸ் பேக் அப்படின்ட்டு வேற பேரை வச்சிருவாரு. ஆர்டிஃபிஷியலாக கிங்ஸ் பேக்னு ஒரு ஷோரூமே வேற ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த இடம் தான் என்னோட வாழ்க்கையிலே திருப்பு முனையாக இருக்க போகுது. கண்டிப்பாக மூனோட டெத்தையும் சால்வ் பண்ணுவேன், அவரோட காணாமல் போன பேக்கையும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவும் உள்ளே போவான். உள்ளே நம்ம டெக்கி பாய் வேற இருப்பான். டெக்கி பாயும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் ரூம்குள்ளே வர கூப்பிட்டு போயிடுவான். அங்கே வர பயங்கர ஹைடெக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேற இருக்கும். ஆல் செட்டப் டன், நீ சொன்னா நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணியா அப்படின்ட்டு வேற யோவும் கேட்பா. நான் மூனோட கால் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஷாக் என்னன்னா லாஸ்ட் 2 months மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அதேமாதிரி அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர்லேருந்து தான் ஒரு கால் வந்தது. அந்த நம்பரை செக் பண்ணியா அப்படின்ட்டு வேற கேட்பா. அது எப்படி செக் பண்ணாமல் இருப்பேன், ஆனால் அது ஒரு ஃபேக்கான நம்பர் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி அட்லீஸ்ட் அதை ட்ராக்னா பண்ணியா அப்படின்ட்டு வேற யோவும் கேட்பா. ட்ராக் பண்ணேன், ஆனால் அதுவும் ஒரு ஃபேக் நம்பருன்றதுனால அதுக்கு பெருசாக கால் ஹிஸ்ட்ரி கிடையாது, வெறும் 3 மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி அது எந்த டவர் கீழே வருது அப்படின்ட்டு வேற யோவும் கேட்பா. அதுவா ஒரு 5 டவர்லேருந்து வந்தது, ஆனால் ஸ்டார் டவர்லேருந்து மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்ட்டு வேற டெக்கியும் சொல்லுவான். என்னது ஸ்டார் டவரா அப்படின்னு சொல்லிட்டு யோவும் வேற பயங்கரமாக ஷாக் ஆகிடுவா. இங்கே கட் பண்ணால் நம்ம ஜே கம்பெனியோட சேர்மனை தான் கட்டுவாங்க. அவனும் வெட்டியாக உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயினும் சார் உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு இட்டாலியிலேருந்து அப்படின்ட்டு வர சொல்லுவா. உடனே சேர்மனும் ஐரின் எங்கே போகிறீங்க, நம்ம என்ன மாதிரி பேக்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்கல்ல, வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினை வேற அதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான பேக் வேற இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோயினும் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இதோட விலை $1 lakh அப்படின்ட்டு வேற சேர்மனும் சொல்லுவானே. என்னது $1 lakh அப்படின்னு சொல்லிட்டு வேற வாயை பொழந்துக்கிட்டு இருப்பா. இதுக்கே ஷாக்கான எப்படி இதை விட எக்ஸ்பென்சிவான பேக்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் தான் உங்கள் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு வேற சேர்மனும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது கூட நம்ம ஹீரோயினுக்கு அந்த பேக் தான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். $1 lakh கொடுத்து கூட இந்த காலத்தில் பேக்லாம் வாங்குவாங்களா? எனக்கு அந்த பேக் வாங்கணுன்னா 8 வருஷம் 4 மாதம் ஆகும். ஆனால் அப்படி இருந்தால் கூட எனக்கு அந்த பேக்கை வாங்கணும்னு மனசே வராது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. பேக்கை பற்றி யோசிச்சுக்கிட்டு இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்கில் இறங்காமல் வேற மிஸ் பண்ணிவிடுவா. ஐயோ பஸ்ஸை நிறுத்துங்க நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அவசரமாக கீழே இறங்குவா. ஆனால் டோர் க்ளோஸ் பண்ணும்போது இவளோட ஹேண்ட் பேக்கும் அந்த டோரில் மாட்டிக்கும். அல்ல ஒரு நிமிஷம் இருங்க என் பேக் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுப்பாலாம். அப்படியே வேற அறுத்துக்கும். என்கிட்ட இருந்ததே இந்த ஒரு ஹேண்ட் பேக் தான், அதுவும் பிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு வேற பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பா. பேக்கை பிஞ்ச சோகத்தில் வேற பயங்கர ஃபீலிங்ஸில் நடந்து போயிட்டு இருப்பாள். அங்கே வேற அந்த கிங்ஸ் பேக்குன்ற ஃபேக் ஷோரூம் வேற இருக்கும்ல, ஸோ அதை பார்த்துட்டு பயங்கரமாக வேற இம்ப்ரெஸ் ஆகிடுவா. அந்த டிஸ்பிளேல இருக்க பேக்கு செம்ம அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவங்களுக்கு வேற பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும். இவங்க ஹஸ்பண்ட் வேற இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது உங்கள் உயிரை கொடுத்து எனக்கு குழந்தைங்கள பெற்று தர போகிறேன், உனக்காக நான் ஏதாவது பண்ணோம்ல, அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஹேண்ட்பேக் தான் ரொம்ப பிடிக்குமாமே, அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா காஸ்ட்லியான ஹேண்ட்பேக்காகவே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வேற கொடுத்துருவாரு. ஹீரோயினாவது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன இவ்வளோ காசு இருக்குது அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ எனக்கு பண்ணுறியே, உன் உயிரை பணைய வச்சு இந்த குழந்தைங்கள பெற்று தர போகிறேன், உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அதுவும் கரெக்டு தான், 2 ட்வின்ஸை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், ஸோ நானே எனக்கு பேக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேற காசு எடுத்துப்பாங்க. சரி உனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிக்கோன்னு வேற அவங்க ஹஸ்பண்டும் சொல்லிடுவார். இவங்களும் குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஷோரூமுக்கு போயிட்டு ஒரு பேக் வேற பார்த்துருவாங்க. பயங்கர அழகாக வேற இருக்கும். அங்கே இருக்கிறவங்களும் இது ரொம்ப காஸ்ட்லிலாம் நினச்சிக்காதீங்க மேம், இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் தான், விலையும் கம்மி தான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இவங்களும் வேற அதை காசை கொடுத்து வாங்கிடுவாங்களாம். தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே நல்லா காஸ்ட்லியான பேக்காகவே வாங்கியிருப்பேன், இப்போ அருந்து போகாமல் இருந்திருக்கோம்ல அப்படின்ட்டு வேற இவங்களும் அப்படியே வெறிக்க நின்று வேற அந்த ஷோரூமையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ளேருந்து டெக்கி பாயும் யார் இந்த பொண்ணு நம்ம ஷோரூமையும் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே இவன் சாரி மேம் டிஸ்பிளேல இருக்கிறதுலாம் சேலுக்கு கிடையாது அப்படின்ட்டு வேற சொல்லிடுவா. நானும் சும்மா பார்க்க தாங்க பார்த்தேன், வாங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் தான் யாருன்னே மறந்துட்டு குழந்தைங்களோட ஜாலியாக பால் வேற விளையாடிக்கிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள யூஸ் பண்ணி இவர் வேற எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நைட்டு ஹீரோயினும் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே குட்டி பசங்களா இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அம்மாவுக்கு கதை சொல்லுங்க அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் புஷ்அப்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு வேற செஞ்சு கட்டுவாங்க. என்னது புஷ்அப்ஸா, பரவாயில்லையே உங்கள் பேபி சிட்டர் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு போல் அப்படின்ட்டு வேற கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. உடனே குட்டி பையனும்மா எனக்கு சாப்பாடு போதும் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். சரி ஓகே இன்னைக்கு ரொம்ப வேற எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு கன்செஷன் அப்படின்ட்டு வேற அவங்களோட ஃபுட்டையும் சேர்த்து இவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா நான் ஒரு நாள் வீங்கி வெடிக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு வேற கால் பண்ணுறேன்னு சொன்னால் என் ஃபோன் எங்கே போச்சு அப்படின்ட்டு வேற தேடிட்டு இருப்பாங்க. ஐயோ ஃபோனை காணுமே, ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டோனோ அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ் டெஸ்க் மேலே தான் இவங்க ஃபோனே இருக்கும். அந்த சேர்மேன் வேற பார்த்துருவான். பார்த்துட்டு சரி ஓகே நம்மளே எடுத்து வச்சுப்போம் அப்படின்ட்டு வேற எடுத்து வச்சுப்பான். ஃபோனை ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் வேற நம்ம ஹீரோவோட வீட்டில் விட்டு போகலான்னு சொல்லிட்டு காலிங் பெல்லை வேற அடிப்பாங்க. அவர் வேற வீட்டில் இருக்கவே மாட்டார். என்ன இவர் டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை, ஒரு வேளை வீட்டில் இல்லையோ
அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்களும் அம்மா நாங்களும் வர்றோம் அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேறு குழந்தைங்கள ஆஃபீஸை கூப்பிட்டு போயிடுவாங்க. குழந்தைங்களா போய் சோஃபாவில் அமைதியாக உட்காருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். உடனே அந்த 2 குட்டீஸும் உங்கள் ஆஃபீஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு வேற ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு ஃபோனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே தேடியுமே ஃபோனு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம டெஸ்க் மேலே தானே வச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது. ஒருவேளை நம்ம ஆஃபீஸ்லேயே ஃபோனை வைக்கலையோ வேற எங்கேயாவது போட்டுருப்போமோ அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து உங்களுக்கு வேற வயிறு பயங்கரமாக கலக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்ம ஓவராக சாப்பிட்டோம் போலியே, கண்ட்ரோல் பண்ண முடியலையே, பேசாமல் டாய்லெட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற அவசர அவசரமாக ஓடுவாங்க. குழந்தைங்களாம் அம்மா டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் அது வரைக்கும் இங்கேயே சமத்தா இருக்கணும் புரியுதா அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம குட்டி பையனும் எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது, தண்ணி வேணும் அப்படின்ட்டு வேற அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் ஒருத்தன் நேரம் கெட்ட நேரத்தில் தான் தண்ணி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் பாட்டில் போய் வர பேண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சரி அம்மா வர வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும், வெளியெல்லாம் போகக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேற பாத்ரூம்குள்ளே போயிடுவாங்க. இந்த 2 குட்டீஸும் ஜூஸை குடிச்சிட்டு சும்மா இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்குல்ல, வெளியே தானே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற சேர்மனோட ரூமுக்கு போயிடுவாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு இந்த ரூம் பாரு இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனோட சேரில் உட்காந்துட்டு ஜாலியாக வேற அந்த குட்டி பையனும் விளையாடிக்கிட்டு இருப்பான். டேபிள் மேலே வேற அந்த எக்ஸ்பென்சிவான ஹேண்ட்பேக் இருக்கும்ல, அதை பார்த்தோன்னே அந்த குட்டி பொண்ணும் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படின்ட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பா. உடனே அந்த குட்டி பையனும் அதை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு வேற அந்த பொண்ணை போட்டு அடிப்பானா. ஏன்டா என்ன அடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்பேக்கை வேற கீழே போட்டுட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி வேற சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சண்டை போடுறன்ற பேரில் அந்த ஹேண்ட்பேக் ஃபுல்லாக இவங்க கையில் இருக்க ஜூஸை வச்சு வேற அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினாக பாத்ரூம்லாம் போயிட்டு வெளில வருவாங்க, எங்கே 2 பேரையும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 2 குட்டீஸா ஜூஸ் எல்லாம் ஊற்றிட்டு ஹேண்ட்பேக்கில் அழுக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. $1,00,000 பேக் இப்போ நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வேற உயிர் போகிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வெளியெல்லாம் சுற்றிட்டு வேற ஃப்ளாட்டுக்கு வருவானோ, லிஃப்ட் ஓப்பன் பண்ணவொடனே சேர்மன் வேற நின்றுக்கிட்டு இருப்பான். யார் இவன், இந்த ஃப்ளோரில் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வேற சந்தேகம் தாங்க முடியாது. சேர்மனுக்கும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே யார் ஆள் பார்க்கவே ஒரு மார்க்கமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக பார்வையோட பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் லிஃப்ட் மூடும் போது கரெக்டாக கையை வச்சு வேற ஓப்பன் பண்ணிடுவான். யார் நீ, இது வரைக்கும் நான் உன்னை இந்த ஃப்ளாட்டில் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே சேர்மனோ ஆமாம் நீ யார், நீ எதுக்கு என்ன கேள்விலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற பயங்கரமாக முறைக்க ஆரம்பிச்சிருவான். இவங்க 2 பேரும் இங்கே பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு நிற்க நம்ம ஹீரோயினும் அந்த சைடு பேக் நாசமாக போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் வேற நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்ட்டு தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.